இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். காலையிலேயே வந்து கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு 20-25 பேருக்கு வெஜ் பிரிஞ்சி தான் பண்ண போறோம். கோஸ் வச்சு ஒரு வடை பண்ண போறோம். ஒரு கேசரி பண்ண போறோம். இன்னைக்கு எதுக்கு நாங்க 25 பேருக்கு இது பண்றோம்னா அண்ணாவுடைய நினைவு நாள் இன்னைக்கு. செகண்ட் கொடுங்கடா. ஹாய் சொல்றா. அவசரமா செஞ்சு அவசரமா சாப்பிட்டு அவசரமா போவாங்க. அவசரமா வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. யாரும் அப்படி இருக்கு. அண்ணனும் தங்கச்சும் சேர்ந்தாங்கன்னா இப்படின்னா கேசரி, கோஸ் வடை, தயிர் சாதம், அதுக்கப்புறம் பிரிஞ்சி சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கேமராவை ஆன் பண்ணி லைட்டை போட்டோம்னா பாருங்க என்ன பண்றாங்க லக்ஷிதா அப்படின்னு. அண்ட் செகண்ட் கொடுங்க. செகண்ட் கொடுங்கடா. கொடுங்க. மாமா இப்ப தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அங்க 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 பாத்தீங்க. என்னடா தூக்க முடியாதா? இங்க பாருங்க, இங்க எல்லாம் சாப்பிடுற பொருளா இருக்கான். அதுக்கு தான் அந்த அம்மா வந்து அங்க வருங்க. இங்க தூக்கிட்டு வரணுமா? இங்க தூக்கிட்டு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? சமைக்க போறீங்களா? நீங்களா சமைக்க போறீங்க? எல்லா லைட்டும் போட்டாச்சு மாமா. எந்த லைட்டும் போடாம இல்ல. லைட் இந்த ஃபேன் வந்து போட மாட்டான், புரியுதா? ஃபேன் வந்து அது போட மாட்டான். ஃபேன் இப்போ போட முடியாது. அதான் ஏசி போட்டாச்சு இல்லை. ஃபேன் போடணுமா அவளுக்கு? அது பாருங்க, ஃபேனையே பார்க்குறத பாருங்க. ஃபேன் போடக்கூடாது பாப்பா, சத்தம் வரும். இங்கே பாருங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லவே முடியாது, போட்டு கொடுமை பண்றீங்கம்மா பாவம். சரி, ஹேண்ட் ஷேக்கன் அது குடுறா தங்கம். தாங்கடா. நான் தூக்கலை போனேன். படி. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி, அதுக்கப்புறம் லக்ஷிதா, அப்புறம் லாவண்யா, இது வந்து என்னோட பெரிய தம்பி. இப்படி எல்லாருமே இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே தான் ஒரு 20-25 பேருக்கு வெஜ்ஜி பிரிஞ்சி தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ் வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம், ஒரு கேசரி பண்ண போகிறோம். இவ்வளோ தான் இன்றைக்கி. இதை முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆமாம், நான் காலையிலேயே வந்து கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா லேட் ஆகிடும் அப்படின்றதுனால இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேசரி தான் பண்ண போகிறோம். என்ன கேசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்புறம் நிறைய பேர் எக்கோ அடிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சூரி அடிக்குதுன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆமாம், ரமேஷ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று வீடியோவிலேயோ வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் கேசரிக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெய் விட்டு முந்திரி வறுத்துட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேசரி பண்ண போகிறோம்னா கேரட் கேசரி தான் பண்ண போகிறோம். கேரட்டையும் ரவையும் வச்சு. அப்புறம் முந்திரி வந்து போட்டு வறுத்துக்கலாம். நம்ம புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அதனால தான். ஆமாம், இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்த உடனே நம்ம வந்து இந்த கேசரியை வந்து இதில் கொட்டிடலாம். நான் வந்து கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 150 கேரட் தான் எடுத்திருக்கேன். 150 கிராம், 150 பீஸ் இல்லை. ஆமாம், அதை வந்து இந்த நெய்யோடு. 25 பேர் பத்துமா? இல்லை, கேசரி வந்து கொஞ்சம் தான் வைக்க போகிறோம். நம்ம சாப்பாடு மாதிரி சாப்பிட போகிறது கிடையாது. அதனால் இதை வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட முடியல, இதை வறுத்து முடிச்சுட்டு இதில் சேமியா உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி எதுக்கு நாங்கள் 25 பேருக்கு இது பண்ணுறோன்னா அண்ணாவுடைய நினைவு நாள் இன்னைக்கு. நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆசிரமம் பார்த்து பண்ணிவிடுவோம். இப்போல்லாம் ஆசிரமத்தில் காசு கொடுங்க, சமைச்சு கொண்டு வருவானா அப்படின்னு கொரோனாவை காரணம் காட்டுறாங்க. சரி, நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 பேருக்கு மட்டும் சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ 600 கிராம் ரவை. இதையும் நல்லா இதோடு சேர்த்து வறுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நெய் விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து இந்த தட்டில் கொட்டிக்கலாம். அங்கே வந்து பொறுமையாக கொட்டி கலருவோம். அதுங்காட்டி இதில் வந்து நம்ம சேமியா உப்புமா பண்ணிக்கலாம். காலையில் மணி 10 ஆயிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 11 மணியும், அதுக்கப்புறம் லஞ்சு வந்து 3 மணியும் இப்படி பழகி போயிடுச்சு. இப்போ இதுலேயே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு 7-8 பேருக்கு நம்ம சேமியா உப்புமா பண்ண போகிறோம். அதனால் ஒரு 100 கிராம் எண்ணெய். இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுந்து, இல்லை 1.5 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து செவக்கட்டும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணியை சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ ஹையில் வச்சுட்டேன். கொஞ்சம் கொதிக்கும் போது ரவையை சேர்த்துக்கலாம், வறுத்த ரவையை. சேமியா உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 8-10 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸு. இது சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். இதுவும் நல்லா செவக்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இதை பாருங்க, கேசரிக்கு கொஞ்சமாக இத்தினூண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த தண்ணியிலேயே நல்லா வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. அப்போ தான் ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். நெய் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சொல்கிறேன். ஸோ வந்து ஸ்ரீ பாப்பா லாமியெல்லாம் வந்திருக்காங்க. ஸ்ரீ வந்து இன்னைக்கு நேற்று வந்தாங்க நைட்டு. ஆமாம், நேற்று நைட்டு வந்து படம் பார்க்கறதுக்காக நேற்று போயிருந்தாங்க. அதனால வந்து வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே தான், இதுக்கப்புறம் கிளம்புவாங்க. ஆமாம், மத்தியானம் சமைச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க அவங்க வீட்டுக்கு. எண்ணெய் பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து 3 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். காய்கறி எல்லாமே சேர்த்து ஒரு 3/4 கிலோ 1.5 கிலோ காய்கறி எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். என்ன ஆச்சு? எல்லாரும் இங்கே வந்துட்டோமா? லக்ஷிதா பாருங்க, எல்லாரும் வீடியோக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க, எங்களை கூட மாட்டீங்க அப்படின்ட்டு. நீ வேணாம் வாலா வேணாம், பாப்பா வேணாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு அடுப்பில் சேமியா உப்புமா ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் வந்து இதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு பிரிஞ்சி சாதத்துக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ரவையை கொட்டிக்கலாம். ரவையும் அதுக்கப்புறம் கேரட்டும் சேர்த்து நம்ம வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கலாம். கட்டி விழாமல் அப்படி நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மூடி வச்சிருவோம், அது நல்லா வேகட்டும். பாருங்க, பொம்மை மாதிரி ஆக்சுவலா லக்ஷிதா வந்து ஹேண்ட்ஷேக் கொடுப்போம். ஹேண்ட்ஷேக் லக்ஷிதா. ஹேண்ட்ஷேக் வரணுமா பாப்பா? ஹேண்ட்ஷேக். தூக்க சொல்லி அழுவுது பாருங்க. ஐயோ ஒண்ணுடா சித்தி கூட விளையாடுறீங்களா? சரி, விளையாடுங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, இந்தாங்கம்மா இங்கே ஒன்று அங்கே ஒன்று இப்படி சமைக்கிறீங்க, சில நேரம் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாருங்கள் தெளிவாக தான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. பெரிய சமையலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி. பிரிஞ்சி இலை எடுத்துன்னு வரல, இன்னும் எடுத்துகிட்டு வரணும். எல்லாமே போட்டிருக்கேன். இது பேர் மட்டும் மறந்துடுவேன். என்னது? மராட்டி மொக்கு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு இருடா, நீ நடுப்புற பேசினா எனக்கு அளவு மறந்து போதில்ல. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம். இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணாமல் விட்டுட்டுக்கிறேன் பொழுது. நான் தான். வா, இஞ்சி பூண்டு என்ன அரை நல்லா. இப்போ லாவண்யா வந்து எப்போ பார்த்தாலும் பாப்பா சாக்கு வச்சுக்கிச்சு. இங்க பாருங்க அழுவுதா பாருங்க. சொல்லுங்க. அது சிவனேன்னு இருக்கிற குழந்தை. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் உப்பு போட்டேன் இல்லைப்பா? உப்பு போடல, போட்டேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லை, வெங்காயம் வதங்கிறத பார்த்தாலே தெரியும் உப்பு போட்டோமா இல்லையான்னு.
உப்பு போட்டாங்களா இல்லையா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் சித்தப்பா எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா என்னை எப்படியாவது கழுவி ஊற்ற வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. நான் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் ஒரு 4 டம்ளர் இது பண்ண போகிறேன், சேமியா போட போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, ரமேஷ் வந்து கேட்டான் 10 மாமா அப்படின்னு சொல்லிட்டு. 600 கிராம் ரவை. இப்போ வந்து 900 கிராம் வந்து 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் கம்மி சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி அரைச்சி பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடிக்கு அரைக்க வேணாம் அப்படின்றதுனால. பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா செவந்த உடனே தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைடி அப்படின்னு லாவண்யாவை பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும் பெரியமானு ஓடி போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு நூக்கல் வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் வந்து எல்லா காய்கறியுமே சேர்த்து ஒரு 1.25 கிலோ வரும், அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 3 கிலோ அரிசி, ஒரு 1.25 கிலோ நமக்கு வந்து காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் நல்லா வெந்த உடனே நம்ம வந்து சேமியா வந்து டபுள் ரோஸ்ட் தான், ஒரு 5 அழகு போல் போட்டுக்கிறேன். இதை நான் 2வதெல்லாம் வறுக்கலாம் இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன். இப்போ ஒரு கட்டு அளவுக்கு நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நம்ம அம்மா சமையலோட பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இது வந்து வெஜ்ஜுக்கும் போடலாம், நான்வெஜ்ஜுக்கும் போடலாம். இது வந்து வெறும் பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய மசாலா ஐட்டம்கள் சேர்த்து நல்லா அழகாக வறுத்து வந்து மிஷினில் கொடுத்து திரிக்கிறது தான். இது நான் அழகான பவுடர் போட்டல, அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒவ்வொன்றையும் பதமாக வறுக்கிறது, அதை தான் அழகான. சேமியா உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு கிண்டி இறக்கிடுவோம். கரெக்டான இதுவில் இருக்குது பாருங்கள், இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி தெளிகிற வரைக்கும் நம்ம கேசரி வந்து இதுலேயே இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஆமாம், கொஞ்ச நேரம் இருந்தால் தான் நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும். வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் கணக்கு பண்ணி 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பார்த்திங்கன்னா ஒரு 3.5 ஸ்பூன் தனியா. எப்பவுமே நம்ம தண்ணி வந்து 1க்கு 1.5 கணக்கு வைக்கணும். நான் வந்து இந்த ஜக்கில் அளந்து வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கல் உப்பு ஒரு 3.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கேசரி வந்து நான் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கல. நம்ம வந்து கேரட் போட்டோம் இல்லைங்களா, அதனால இந்த கலரில் இருக்குது. இதை இறக்கி அங்கே வச்சிடலாம். அங்கே தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது இதில் வந்து அரிசி போட்டுடலாம். நான் வந்து தண்ணி வடித்து வச்சுருக்கேன். எவ்வளோ அரிசி? 3 கிலோ. 3 கிலோ அரிசி. 3 கிலோ போட்டால் எத்தனை பேர் சாப்பிட்லாமா? ஒரு 25 பேர் சாப்பிட்லாம். எவ்வளோ? 25 பேர். 25 பேர். அதாவது நிறைய சாப்பிட்றோம்னா 20 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா 25 பேர் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுலேயே போட்டுக்கோங்க. சைடிஷ் வேறு இருக்குல்ல, கேசரி இருக்குது, அப்புறம் இந்த வடை, இதெல்லாம் சாப்பிடும் போது கொஞ்சம் சாப்பாடு கம்மியாக தான் இதுவாகும். இன்றைக்கி நான் கோஸை வச்சு ஒரு வடை பண்ண போகிறேன். கோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கோஸ் இங்கே திருவி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு 1/4 கிலோ கடலை மாவு, 400 கிராம் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். கருவேப்பிலை இப்படி முழுசாகவே போட்டிருக்கேன், கொத்தமல்லி நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள்.
எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருவி வச்சுருக்கிற இந்த கோஸை சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேணாம், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி இதை பிணைஞ்சிப்போம். நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. பாருங்க, நல்லா வந்து அப்படி மேலே வந்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுருவாங்க. கேமரா பண்ணுறாங்க. நீ கேமராவை கொண்டு வந்து இது உள்ள நுழைச்ச. இது ஒரு ஷார்ட் எடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க. பாருங்கள், இப்போ கொத்தமல்லி வந்து மேலே தூவிட்டு நமக்கு வந்து இப்படியே இருக்கட்டும். இது வந்து இப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். பிரிஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடன்னு தட்டி தட்டி போட்டுடலாம். வடை கோஸ் வடை. பாருங்கள், நல்லா அந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இப்படி நல்லா தட்டிடுங்க. உங்களுக்கு கொஞ்சோண்டு சோடாமா வேணுன்னா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மொறுன்னு வரும். கோஸ் வடை டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு அவசரத்துக்கு கூட நீங்கள் வந்து அழகாக பண்ணி யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு வடை பண்ணி ஒரு டீ காஃபி போட்டு கொடுத்துடலாம். அவசர வடையாது அப்போ. ஆமாம், அவசரமாக செஞ்சு அவசரமாக சாப்பிட்டு அவசரமாக போவாங்க. அவசரமாக வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. ஏதா வண்டியா அப்படி இருக்கு. வெரி பேட். அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்தாங்கன்னா இப்படின்னா, அண்ணன் தங்கச்சியும் கிடையாது, ஸ்ரீ அதுக்கப்புறம் லக்ஷிதா 4 பேரை சேர்ந்தாங்கன்னா இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லக்ஷிதா ஒரு வேலை பார்த்தது. அதுக்கு நான் திட்டினாக்கா அப்படியே அவங்க மாமா முஞ்ச பரிதாபமாக பார்க்கறது. பாருங்க, சூப்பரான கோஸ் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். கோஸ் வடை. கோஸ் வடை. கேசரி, கோஸ் வடை, தயிர் சாதம், அதுக்கப்புறம் பிரிஞ்சி சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆமாம், கரண்ட்டும் போயிடுச்சு. இப்போ எல்லாமே பேக் பண்ணி நம்ம வெளியில் கொடுத்துடலாம். கரண்ட் போயிடுச்சு சமைச்சு முடிக்கிறதுங்காட்டியும் சரி கொண்டு போய் ஒரு 10 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். இன்னும் 10 பேர் வந்து இருக்காங்க, அப்புறமா சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வந்தோடனே போடலான்னு. இந்த அம்மாவுக்கு ஒரே கரண்ட்டு போனோடனே பயங்கர டயர்டாகி புச்சி 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 அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காற்று வரலையா? ஊதுறமா, நாங்கள் ஊதுறோமா, அதுக்கு பாருங்க ஜாலியை. இப்படி ஊதுனாக்கா அந்த அம்மாவுக்கு ஜாலி, கரண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு, காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இன்றைக்கி விலாக் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கால்வாசி வந்து என்னை கலாய்ச்சி தான் போச்சு இந்த விலாகு. ஆமாம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.